ஓகே, ரூல் நம்பர் 1, கேமரா ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. எல்லாருமே கேமரா ஸ்விட்ச் ஆன் பண்ணோம். ரூல் நம்பர் 2, மைக் வந்து மியூட் பண்ணிருங்க. நம்ம கூப்பிடும் போது நீங்க ஆன் பண்ணா மட்டும் போதும். ஓகே, லாஸ்ட் செஷன்ல கேம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். கண்டிப்பா கலந்துக்கங்க, கடைசி வரைக்கும் வருங்க. ஓகே, என் பேரு லக்ஷ்மி, டிஎம் ஸ்மார்ட் பிரெயின்ஸ் எடு சென்டரோட ஃபவுண்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் மென்டர். ஓகே, வின்னிங் ஜெனரேஷன் செமினார்ல கலந்துக்க வந்திருக்க நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் புனிதன், டாக்டர் சஞ்சய், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் மென்டர் அனைவருக்கும் வெற்றி வணக்கம். நம்ம எல்லாருமே வின்னர் தான். உங்க செல்ஃப தட்டி கொடுத்துக்கோங்க. தட்டி கொடுத்துட்டீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன செய்யணும்னா, உங்க பேரு, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ஃபார்ம் படிக்கிறீங்களா, டர்ஜா படிக்கிறீங்களான்ட்டு சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணி போடுங்க. உங்க பேரு, நீங்க டர்ஜா சத்துவா, டர்ஜா டூவாவா, வயசு இல்ல, என்ன லெவல் படிக்கிறீங்கன்னு போடுங்க. அப்பதான் நீங்க மிஸ்திரி கிஃப்ட்டுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். ஓகே, ஒண்ணு போடுங்க. ஓகே, வெரி குட். எல்லாரும் போட்டுட்டீங்க. அடுத்ததா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க. எக்ஸாம்பிள், ஸ்கூல்ல நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, மார்னிங் வேக் அப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இத பத்தி டிஸ்கஸ் பண்ண வராங்க டைனமிக் லேர்னிங் சென்டர் ஃபவுண்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் மென்டர் டீச்சர் நிர்மலா. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குறதா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் காமிங்க. கேக்குதுங்களா உங்களுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா நான் பேசுறது? ஓகே, வெரி குட். ஓகே, ஆக்சுவலி நான் வந்து உங்களை இங்க பாக்குறது வந்து ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். இன்னைக்கு சாட்டர்டே, அதுவும் ஸ்கூல் ஹாலிடே வேற. நீங்க ரீசன் சொல்லி இருந்திருக்கலாம், இல்ல நான் வெளியே போறேன், நான் கேம் விளையாட போறேன், நான் ஃபுட்பால் போறேன், பேட்மிண்டன் போறேன், என்னென்னமோ ரீசன் சொல்லி இருந்திருக்கலாம். அது எதுவுமே இல்லாம நான் ஏதாவது கத்துக்கணும், நான் நாலேஜ் கெயின் பண்ணுங்க வந்து இருக்கிறீங்களே, உண்மையாவே ஐ ஃபீல் வெரி ப்ரவுட், வெரி ஹாப்பி ஃபார் யூ. அதுக்காக நம்ம எல்லாம் ஒரு கிளாப் பண்ணிக்குவோம் நம்மளுக்காக. நீங்க கிளாப் பண்ணுங்க பாப்போம். கிளாப் ஃபார் யுவர்செல்ஃப். கொஞ்சம் வேகமா கிளாப் பண்ணுங்க. ரொம்ப என்ன சீரியஸா இருக்கிறீங்க? கொஞ்சம் ஸ்மைல். ஓகே, ஸ்மைல். யா ஸ்ட்ரெஸ், ஸ்மைல் பண்ணுங்க. இங்க டீச்சர் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, we all are friends. ஓகே, இன்னைக்கு நல்லா நம்ம ஃப்ரீயா நம்ம பேசுவோம், சரியா? ஓகே, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வேணாம், எதுவும் ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே, now another thing. இப்ப ஸ்கூல் ஹாலிடே, கரெக்ட் அண்ணா? எல்லாம் ஹாலிடே, ராயா ஹாலிடேல தானே இருக்கிறீங்க. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமாவா இல்லையா? யார் இங்க வந்து இந்த ஹாலிடேல வந்து அட்லீஸ்ட் ஒரு half an hour, ஓகே, ஒரு 1 hour ஸ்டடீஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுனீங்க? அப்படி யார் யாரு வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்களோ சாட் பாக்ஸ்ல வந்து 1 டைப் பண்ணுங்க பாப்போம். நான் பாக்குறேன் எத்தனை பேர் ஸ்பெண்ட் பண்ணி. இட்ஸ் ஓகே, நீங்க ஸ்டோரி புக் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல குவிஸ் கொஸ்டின்ஸ் விளையாண்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சம்திங் டு கெயின் நாலேஜ். யார் யார் வந்து அட்லீஸ்ட் ஒரு 40 minutes, ஒரு half an hour யார் யார் ஸ்பெண்ட் பண்ணீங்க? கொஞ்சம் எங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க 1. ஓகே, சுபன், வெரி குட். ஓகே, எனிஒன் எல்ஸ்? பரவாயில்ல, நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ யார் யார் வந்து எஜுகேஷனுக்கு வந்து இது பண்ணிருக்கீங்கன்ட்டு. ஓகே, வினோத். ஓகே, வெரி குட். மனிஷா, வெரி குட். ஓகே, வெரி குட். ஓகே, வெரி குட். ஓகே, நான் ஒன்னு சொல்லட்டுமா? either it's school holiday or weekends or school days, anything.
நீங்க கண்டிப்பா வந்து டைம் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சமாவது நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, லாஸ்டிங் யார் யார் இங்க வந்து ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3 யாராவது இருக்கிறீங்களா? ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க பாப்போம். ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3 யாராவது இருக்கிறீங்களா? இல்ல 1, 2, 3 யாருமே இல்லையா? ஓகே 4, 5, 6 ஓ இருக்கீங்க. ஓகே யுவனேஷ் யூ ஆர் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் 2 or ஸ்டாண்டர்ட் 3? ஓகே வெரி குட். ஓகே அட்லீஸ்ட் half an hour to 1 hour நீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்காக வந்து படிக்கிறதுக்கு எவ்ரிடே நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே ஸ்கூல் டேவா இருந்தாலும் சரி, வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேவா இருந்தாலும் சரி, ஹாலிடேஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நாலேஜ்க்குன்னு அந்த ஒரு டைம் நீங்க வச்சுக்கணும். ஓகே நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க. ஓகே நான் வந்து ஹோம் ஒர்க் செய்யறேன் 1 hour. அது வந்து இல்ல, அது ஸ்கூல் ஹோம் ஒர்க் வந்து நீங்க கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே அது வேற. நீங்க சொந்த எஃபர்ட் ஓகே அது போட்டு நீங்க வந்து படிக்கணும். எவ்ரிடே யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஓகே புரியுதுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க பாப்போம். தம்ஸ் அப் பண்ணுங்க பாப்போம். நான் சொல்றது புரியுதுன்னா? ஓகே வெரி குட் வெரி குட். ஓகே நவ் another thing, நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? ஒரு கொஸ்டின். ஓகே கஷ்டமான கொஸ்டின் இல்ல, நாங்க கொஸ்டின் தான். ஓகேவா? யார் வந்து காலையில எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு போகும்போது அப்படி ஹாப்பியா ஜாலியா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படி போறீங்களா? இல்ல ஐயோ அம்மா சொல்றாங்களே அப்பா சொல்றாங்களே ஸ்கூலுக்கு போகணுமேன்னு சொல்லி போறீங்களா? ஓகே யார் யார் அப்பா அம்மா சொல்லி ஸ்கூலுக்கு போறீங்க சொல்லுங்க பாப்போம். ஓகே டைப் பண்ணுங்க பாப்போம் எஸ்ன்ட்டு. யார் யார் அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்க அதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு போறோம்னு சொல்லி நீங்க போறீங்க? ஓகே ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன், அது உங்க மிஸ்டேக் இல்ல. ஓகே அது கண்டிப்பா உங்க மிஸ்டேக்கே இல்ல. ஏன் தெரியுமா? ஓகே நான் ஒன்னு சொல்றேன். ஒரு கேம் ஒரு கேம் விளையாடும் போது அவங்க சொல்லுவாங்க, ஓகே இந்த கேம் நீங்க வின் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரசன்ட் இருக்கு, இந்த பிரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கேம உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு அது எப்படியாவது வின் பண்ணிடணும்னு செய்வீங்களா இல்லையா? அந்த 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 பிரைஸ்க்காக, ஆமாவா இல்லையா? ஓகே அதே இது எடுகேஷன் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குன்னு யாருமே உங்ககிட்ட சொல்லல. அதனாலதான் நீங்க எதுக்கு படிக்கிறீங்க, எதுக்கு ஸ்கூலுக்கு போறீங்க உங்களுக்கே தெரியாம நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. அதே சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்காக ஒரு பெரிய கிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா நீங்க படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? அப்பா அம்மாக்காக போவீங்க, உங்களுக்காக தானே போவீங்க. நான் எப்படியாவது அந்த கிஃப்ட் எடுத்துடணும்ட்டு. அப்படியே உண்மைதானே? குறைக்கண்ணா. சோ அது வந்து கண்டிப்பா அது உங்க மிஸ்டேக் இல்ல. அது வந்து உங்ககிட்ட வந்து யாருமே சொல்லல. எதுக்கு படிக்கிறீங்க, எதுக்கு ஸ்கூலுக்கு போறீங்க, அது எதுவுமே யாருமே உங்கள்ட்ட சொல்லாதனால நீங்களும் ஏதோ சொல்றாங்க போறோம்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறீங்க. am I right? எஸ் இல்லையா? யாரு ஓகே யாரு யாரு வந்து எதுக்கு போறோம் ஸ்கூலுக்கு போறோம் தெரியாம போயிட்டு இருக்கீங்க? எங்க கை தூக்குங்க பாப்போம். எத்தனை பேர் நீங்க கை தூங்க? அப்பா இருக்காங்கடா. ஓகே பரவாயில்ல. என்ன நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அந்த சீக்ரெட் வந்து அடுத்த வாட்டி சாட்டர்டே நான் உங்களை மீட் பண்ணும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லுவேன் நாடு. சோ அடுத்த சாட்டர்டே நம்ம மீட் பண்ணணும். இந்த சீக்ரெட்டுக்காகவே நீங்க வரணும். ஓகேவா? கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்ணுவேன். அது என்ன கிஃப்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு நான் கண்டிப்பா உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே போலே thumbs up can understand? Very good. Okay very good. Okay the next thing, இங்க எத்தனை பேர் வந்து TP6 அந்த ரேஞ்ச் மார்க் ரேஞ்ச்ல இருக்கிறீங்க? TP6 அந்த மார்க் ரேஞ்ச்ல யார் யார் இருக்கீங்க? எங்க டைப் பண்ணுங்க 1 chat boxல. TP6 or TP5 anyone? Okay very good very good. Okay very good. Okay in case நீங்க வந்து அந்த TP5 TP6ல இருந்தா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. உங்களுக்கு தெரியுமா there's no good students, there's no weak students. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஸ்மார்ட். everyone is smart. அப்பயா சில பேர் வந்து TP5 TP6ல இருக்காங்க, அப்பயா சில பேர் TP1ல இருக்கிறாங்க. ஓகே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு ஸ்டடி மெத்தட்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா அது பத்தி? யாருக்கு தெரியும் ஸ்டடி மெத்தட்? நிறைய ஸ்டடி மெத்தட் இருக்கு. ஆனா எத்தனை பேர் அந்த ஸ்டடி மெத்தட் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. சோ ஆக்சுவலி இந்த குட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்றோம்ல, அவங்க வந்து அந்த சரியா அந்த ஸ்டடி மெத்தடை யூஸ் பண்ணி படிக்கிறனாலதான் அவங்க வந்து நல்ல மார்க்ஸ் வாக்க எடுக்க முடியுது. யார் யார் வந்து அந்த ஸ்டடி மெத்தட் பத்தி தெரியலையோ, ஓகே யார் யார் அதை யூஸ் பண்ணலையோ அவங்கனால வந்து எக்ஸாம்ல வந்து சரியா செய்ய முடியல. அதுதான் டிஃபரன்ஸ். எல்லாமே படிக்கிற பிள்ளைங்க யோல வெரி பாண்டாய், கொமசுமோ பாண்டாய் பிளாக், அதுல எந்த இதுவும் இல்ல. ஓகே அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாமே பாண்டாய். என்ன உங்களுக்கு அந்த படிக்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு தெரியல. ஓகே
எனக்கு தெரியும் நிறைய பேர் நீங்க படிக்கும் போதே இல்ல ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுக்கும் போதே உங்களுக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஓகே, லாஸ்ட் டே ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுக்கும் போதே உங்களுக்கு டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களே புரியாம இருக்கலாம். இருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அவங்க சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு புரியும். அப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு டீச்சர் என்ன நீங்க சொல்லி கொடுத்தாங்க ரீகால் பண்ணுவீங்க. உங்களால தெரியும், ஐயோ தெரியலையே என்ன படிக்கிற என்ன சொல்லி கொடுத்தா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? அங்க கை தூக்குங்க பாப்போம். டீச்சர் சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். வீட்டுக்கு வந்த பிறகு ஐயோ என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியலையே. எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? கை தூக்குங்க பாப்போம். எங்க கை தூக்குங்க பாப்போம். எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஓகே, வெரி குட். ஓகே, நான் உண்மையா சொல்றேன், there's no weak students. ஓகே, நீங்க யாருமே வீக் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. எல்லாமே பாண்டாய் பிளாக். ஆமாவா? ஓகேவா? அதை ஒத்துக்கிறீங்களா? ஓகே, ஒன்லி திங் உங்களுக்கு வந்து ஸ்டடிஸ் தான் என்னன்னு தெரியல, எப்படி படிக்கணும், அது என்ன செய்யணும், என்ன மாதிரி ரிவிஷன் செய்யணும், அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தெரியல. சோ நாங்க 4 பேர் இங்க ஸ்டூடெண்ட் மென்டார் இருக்கிறோம். எங்களோட ஜாப் இதுக்கு மேல உங்களுக்கு வந்து எப்படி படிக்கிறது, எது சரியான ஸ்டடி மெத்தட், அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம். ஓகே, வாரம் ஓகே, இது ஒரு நாள் மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே வி கோயிங் டு கைட் யூ. ஓகே, ஒலே பஹாம் அண்டர்ஸ்டாண்ட்? வெரி குட். புரியுதா? ஓகே, ஓகே, வெரி குட். நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். முடியுமா? செய்வீங்களா? அடுத்த வாரம் என்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும். என்ன ஹோம்வொர்க் தெரியுமா? நாளைக்கு காலையில எழுந்திரிச்சோடனே நல்லா குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உங்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பேப்பர் எடுத்து உங்களே ஒரு கேள்வி கேளுங்க. ஏன் என்னால வந்து அந்த TP5 TP6 வந்து அந்த ரேஞ்சுக்கு என்னால போக முடியலன்னு உங்களே ஒரு கேள்வி கேளுங்க. மேபி நீங்க வந்து மேபி என்ன சொல்ல டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு புரியல, எனக்கு சரியான புக்ஸ் இல்ல படிக்கிறதுக்கு, இல்ல எனக்கு வந்து லேசியா இருக்கு, மோட்டிவேட்டடா இல்ல, அந்த மாதிரி ஏதாவது என்ன தோணுதோ நீங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஓகே, கொஞ்ச நேரம் அப்பாட்ட கேட்காதீங்க, அம்மாட்ட கேட்காதீங்க, அண்ணா அக்கா அவங்களாம் கேட்காதீங்க. நீங்க உங்களுக்கு என்ன தோணுது, ஏன் உங்களால படிக்க முடியல, ஏன் நம்ம படிக்க வந்தாலே கஷ்டமா இருக்கு, அந்த அந்த மோட்டிவேட்டடாவே இல்ல அப்படின்னு நீங்க உட்காந்து கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிட்டு எல்லாம் நோட் டவுன் பண்ணுங்க. நோட் டவுன் பண்ணிட்டு அடுத்த வாட்டி நான் உங்களை மீட் பண்ணும் போது நீங்க கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா நீங்க சொல்ற எல்லா ப்ராப்ளம்க்கும் நாங்க கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வச்சிருப்போம். அது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவோம். முடியுமா? கேனா? Can? Thumbs up? Can? Boleh? Okay, very good, very good. Okay, so நான் உங்களை அடுத்த வாரம் நான் மீட் பண்ணலாமா? Okay, thank you so much. Love you all. Thank you. ஓகே, செஷன் எப்படி இருந்துச்சு? எடுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அடுத்ததா பேச வராரு நம்மளோட ஹானரபிள் ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் புனிதன். ஓகே, வணக்கம், வெற்றி வணக்கம். பேச தெளிவா கிளியரா கேக்குதுங்களா? ஆல் குட். இந்த வியூ மாத்திட்டீங்கன்னா எனக்கு பிள்ளைங்க பார்க்க தெரியாத இருங்க, நானே மாத்திக்கிறேன். ஓகே, ரைட். எனக்கு பிள்ளைங்க எல்லாத்தையும் பார்த்து பேசுறேன். ஏன் நிறைய பேர் வந்து வீடியோல ஆன் பண்ணாம இருக்கீங்க? ஓகே, யாரோ வந்து எப்படி கேட்கறதுன்னு கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு விளங்குதா உங்களுக்கு எல்லாம்? ஓகே, என்ன யாரோ மியூட் பண்ணாம இருக்காங்களே, யார் அவங்க? ரோகிணி வாணி. ஓகே, ஸோ ஒரு எனக்கு ஆக்சுவலி என்ன என்ன ஒரு ஒரு விஷயத்த வந்து பேச சொல்லியிருந்தாங்கண்ணா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல சாப்பிட்டீங்களா? வீட்டிலாம் நாளைக்கு பொங்கல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? மோனிஷா வந்து இது நீங்களே வாங்கி ஏன் அழகா தானே இருந்த? டக்குனு புள்ள வைக்கப்பட்டுருச்சு. மோகனா, அம்மா பேரா பையன் பேரா? பையன் மோகனா இல்ல, எனக்கு ஏன் வந்து அவங்க டக்குனு அங்கே நோட் பண்ணி சொன்னேன்னா, ஓகே, பக்கத்தில் அம்மா உட்காந்துருக்காங்க. ஓகே, இங்கே எத்தனை பேர் பக்கத்தில் வந்து அப்பா அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. பட் இந்த தகவல் வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட கண்டிப்பாக போய் சேருங்க. ஏன்னா இந்த கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினச்சி இப்போ நீங்கள் இதில் வந்து கலந்துக்கிற இந்த பயணம் வந்து முடிந்த அளவுக்கு உங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரி எப்பயுமே பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்பா அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா
ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு செஷனும் அவங்க கூட வந்து உட்காந்துக்குங்க. ஸோ கல்வி எவ்வளோ முக்கியம், எங்கே பார்த்தாலும் ஸ்கூல்ல இருந்து கிண்டர் கார்டனில் ஆரம்பித்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வந்து எனக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் இன்னைக்கு. கேட்குறீங்களா? ஓகே, எனக்கு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். முதல்ல வந்து செல்ஃப் நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் புனிதன். நான் படித்தது வந்து மருத்துவம், மெடிக்கல் டாக்டர். ஓகே, மெடிக்கல் டாக்டர் படித்தது வந்து மருத்துவம். எனக்கு பிடிச்சது வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். எனக்கு பிடிச்சது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அதனால் என்னோட வர்த்தகம், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து அதை தகுந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதே நேரத்தில் எனக்கும் இந்த இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் வந்து இந்த சில ஆசைகள்லாம் இருக்கும். ஓகேங்களா? என்னன்னா இந்த படத்தெல்லாம் பார்த்து பார்த்து ஓகே இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், யூடியூப்ல வீடியோ போடணும், டிக்டாக்ல ஃபேமஸ் ஆகணும், அந்த மாதிரி ஆசைலாம் இருக்கா? இல்லைங்களா? இருக்கீங்களா? ஃப்ரீயா ஃப்ரீயா நிலா அம்மா எல்லாருமே எப்போ மேலாம் கை தூக்குறாங்க. ஓகே, ஸோ எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் காலப்போக்கில் அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு டிவியில் ஷோ நடத்துகிற வரைக்கும் அது வந்து ஒரு விஷயமாக என்னோட வாழ்க்கையில் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த பேஸான ஒரு விஷயம். ஓகே, எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, நல்லா இருக்கணும் வாழ்க்கையில். எப்பயுமே சொல்லுவாங்க, படிக்கலைன்னா பெருசாகி மாடு மேய்க்க தான் போவீங்க. வீட்டில் சொல்லியிருக்காங்களா? தெரியல, இப்போ உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் சொல்கிறாங்களா? சொல்கிறாங்களா இன்னும்? படிக்கலைன்னா மாடு மேய்க்கலாம் போக முடியாது. மாடு விலை கூட, உங்களை நம்பிலாம் கொடுக்க மாட்டாங்க. திருப்பி இந்த மாதிரி சொல்கிறேன், அதாவது மாடு வந்து எக்ஸ்பென்சிவ், படித்தவங்ககிட்ட மட்டும்தான் கொடுப்பாங்க, அதுக்கு அந்த வேலை கூட கிடைக்காது. ஸோ நான் ஒரு விஷயம், ஓகேங்களா, எனக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னன்னா, எனக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும்? எந்த அளவுக்குன்னா, காலைல நிறைய பேர் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சந்தோஷமா ஏஞ்சி ஸ்கூல் இருக்கு அப்படின்னு போன்னு நிறைய பேர் பொய்லாம் சொன்னீங்க. பட் பரவாயில்ல. ஓகே. ஸோ நான் வந்து பிரைமரி ஸ்கூல் படிச்சப்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். யாருக்குமே இந்த கொடுமை நடக்கக்கூடாது. என்ன கொடுமை அப்படின்னா, எங்க அம்மா எங்க ஸ்கூல்லயே டீச்சரு. அது நல்ல விஷயமே இல்ல தெரியுமா? எத செஞ்சாலும் பாரு, டீச்சர் மகன் அப்படி பண்றான், டீச்சர் மகன் அப்படி பண்றான். அது அது உண்மையில நாட் அ குட் ஃபீலிங் அட் ஆல். ஓகே, சந்தோஷமாலாம் நினைச்சுக்காதீங்க. ஸோ இது ஸோ எனக்கு சாய்ஸே இல்ல. எங்க அம்மா காலையில கிளம்பி போறப்ப காடியில் தூக்கி போட்டு போயிருவாங்க. ஓகே, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த காலையில எந்திரிக்கிறது. எங்க அம்மா டிசைனெல்லாம் வந்து கருத்து சொல்லி பார்த்துட்டாங்க அந்த காலையில எந்திரிக்கிறத பத்தி. ஓகே, அதாவது புல்லனா, அதாவது என்னங்க, புல்லனா 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? கிரோலிஷ் ராஜ், நல்லா இருக்கு பேரு. 5 மணியா? என்னது மிட் நைட்டை பத்தி பேசுறீங்களே அப்படின்லாம் ரியாக்ஷன் கொடுக்குறாப்புல பையன். ஓகே, காலையில் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு எந்திரிச்சிடணும், அதுதான் புல்ல. ஓகே, 6 மணிக்கு எந்திரிச்சா அது சோம்பேறி. 7 மணிக்கு எந்திரிச்சா ஓகே வட்டி கட்டின சோம்பேறி. ஓகே, 9 மணிக்கு எந்திரிச்சா எருமை மாடு. சரி, இப்ப பாப்போம், இங்க யார் எந்த கேட்டகரியில இருக்கீங்க? நீங்களா எந்த கேட்டகரியில இருக்கீங்க? 4:30 மணிக்கா? தெய்வம். சுபன், நீங்களா தெய்வம். ஓகே, டிவிஷா எத்தனை மணி? டிவிஷா எத்தனை மணி? பக்கத்துல அம்மா அப்பா இருக்காங்களா? 10 மணி. நீ ஓகே, நீ ஒத்துக்கிட்ட. யுவனேஷ், ஸோ பாருங்க, எனக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, தூங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம வளர்ந்து வரப்ப நம்ம அப்பா அம்மா தான் நம்மளோட ரோல் மாடல். ஓகேங்களா? அதாவது சில விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஓகே, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம், நீங்கள் லீவுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க, அல்லது நினச்ச நேரத்தில் வெளியே கூப்பிட்டு போக, ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, கடைசி நேரத்தில் வேலை வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஏன்னா அவங்களோட டைம் அவங்களோட இல்லை பிள்ளைங்களா. ஓகே, அவங்களோட டைம் அவங்க வேலைக்காக எழுதி கொடுத்துருக்காங்க, உங்களுக்காக அவங்க வேலை செஞ்சே ஆகணும். ஓகே, இது வந்து ரியாலிட்டி. உங்களுக்காக வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ எனக்கு இது 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 ரொம்ப என்னது,
தூக்கத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட்ல வந்து நான் மைண்ட்ல வச்சே இருந்தேன். 30 வயசுல நான் ரிட்டையர் ஆகினேன். ஓகேங்களா? எல்லாம் பேசுவாங்க 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் பேசுவாங்களே. என்னோட ரிட்டையர்மெண்டோட குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா? 30 வயசுல நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு யாருமே எனக்காக முடிவு பண்ணக்கூடாது. நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நான் எத்தனை மணிக்கு வீட்டு விட்டு வெளியாகணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நான் எப்ப லீவ் எடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நான் எப்ப எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். ஓகே, இதெல்லாம் நான் முடிவு பண்ணணும் அப்படின்னா மொத்த விஷயம் என் வாழ்க்கை என்ன நம்பி இருக்கணும். அதுக்கு என் கையில எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொழிலும் ஒரு படிப்பும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னோட கோல். எனக்கு ஒரு 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 பெரிய ஒரு பயம் என்னன்னா, என்னோட வாழ்க்கை நல்லா வாழ்ற டைம் என்ன தெரியுங்களா? திருப்பி சொல்றேன். இப்போ இங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 10, 11, 12 வயசு இருக்குமா? இங்க இருக்கிறவங்க ஏஜ் குரூப் தெரியல. எல்லாம் இருக்குமா? 8 வயசுல இருக்கீங்களா? கெரோலிஷ் ராஜ் எத்தனை வயசு? கெரோலிஷ் ராஜ் என்ன வயசுயா? 14. பரவாயில்ல, சின்ன பையனை. சரி, நானும் அந்த வயசுல தான் இருந்தேன். ஓகே, டிவிஷா என்ன வயசு? 12. ஓகே, யுவனேஷ்? 8. கேரோல விட யுவனேஷ் இன்னும் பெரிய பையன் மாதிரி இருக்கான். அங்க 8, இங்க 14. சரி, பரவாயில்ல. ஓகே, நம்ம அப்புறமேல வருவோம் அதுக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல உண்மையில இந்த லைஃப் என்ன தெரியுங்களா? இப்ப நீங்க வாழ்ற இந்த மூமெண்ட் வந்து உங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம். தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. ஓகே, திருப்பி சொல்றேன், கஷ்டப்பட்டு தயவு செஞ்சு படிக்காதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு தோணுன கையோட உங்க கூடயே நீங்க எஸ்பிஎம் முடிக்கிற வரைக்கும் பயணிக்கிறதுக்கு 4 ஸ்டூடெண்ட் மென்டோர் இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஓகே, இதை வந்து பயன்படுத்திக்கங்க. இதை வந்து பயன்படுத்திக்கங்க. கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. என்ன தெரியுங்களா? பயத்தோட படிங்கன்ற. என்ன பயத்தோட படிக்க சொல்றேன்னா, உங்களுக்கு வயது 25, 30 ஆகுறப்ப உங்க லைஃப் நீங்க டிசைட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி இல்லாம போகக்கூடாது அப்படின்ற அந்த பயம் எப்பயுமே உங்ககிட்ட இருக்கட்டும். ஸோ அதுக்கு இந்த வயசுல நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது 8 வயசுனா ஆறக்குறை இந்த இடத்துல தேர்ந்தெடுத்துடலாம். பெருசாகி நீங்க என்னவா வேலை செய்ய போறீங்க அப்படின்றத விட உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு கனவு காண ஆரம்பிங்க. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, இன்னொரு பெரிய பயத்தை தூக்கி முன்னுக்கு போடுறேன். ஓகேங்களா? பயம் ரொம்ப முக்கியம். இன்னொரு பெரிய பயத்தை தூக்கி முன்னுக்கு போடுறேன். ஆக்சுவலி நீங்கள் நல்லா வரணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், அப்பா அம்மாவோட நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஓகே, பிள்ளைங்களா, படிப்பு மட்டும் இப்போ உங்கள் கையில் இல்லை அப்படின்னா இந்த நாள் உங்கள் டைரியில் குறித்து வச்சுக்கோங்க. 2024 சித்திரை புத்தாண்டுக்கு முன்னுக்கு டாக்டர் புனிதன் சொன்னாருன்னு, படிப்பு மட்டும் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே உங்ககிட்ட இருக்காது. இது நம்ம தாத்தா பாட்டி தலைமுறையில் இது பொய். நம்ம தாத்தா பாட்டி தலைமுறையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, படித்தாதான் ஜெயிக்க முடியுமா, படிக்காதவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மைதான். எப்போ தெரியுங்களா? என்னோட தாத்தா பாட்டி அப்படின்னா உங்களுக்கு கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா அந்த அந்த ஜெனரேஷன். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட அப்பா அம்மா ஜெனரேஷன் வச்சு தெரியுங்களா? இந்த இடத்துல தப்பிச்சிடலாம். எப்படிங்க? என்ன சொல்றேன்? தப்பிச்சிடலாம் படிக்காட்டி. திருப்பி சொல்றேன், ஏதாவது சான்ஸ் இருக்கு அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு படிக்காட்டியும். ஆனா நீங்க இருக்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு ஜெனரேஷன். இது நான் பொய் சொல்லல, நான் ரியாலிட்டி சொல்றேன். உங்க ஜெனரேஷன் படிக்காம மட்டும் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், தப்பி தவறி கூட தப்பிக்க முடியாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு மெக்கானிக் ஆகணும்னா கூட இப்பெல்லாம் சிஇலும் டிப்ளமாவும் கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு மெக்கானிக் தொழிலை குறைச்சி சொல்லலை. இது வந்து காலங்காலமாக நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 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 ஹேபிட். என்ன தெரியுங்களா? பரவாயில்ல, கைத்தொழில் கற்றுக்கலாம். இந்தியர்களோட பெரிய ஒரு கைத்தொழில் வந்து இந்த மெக்கானிக் ஆகிறது,
இந்த எலக்ட்ரிஷியன் ஆகிறது, துக்காங்கிறது ஒரு பெரிய கைத்தொழிலாக இருந்த ஒரு விஷயங்கள். ஓகே, திறன், அதாவது கண் பார்த்து காது கேட்டு கையில செய்யற வேலை வேண்டிய விஷயங்கள். இதுக்கு கூட உங்களோட தலைமுறையில கண்டிப்பாக படிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் தேவை. ஸோ இதுக்கு எனக்கு நான் நல்லா படிச்சு வந்திருக்கேன் அப்படின்னா நான் ரொம்ப அறிவாளி அப்படிலாம் அர்த்தம் இல்லை. அந்த மாதிரிலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த நல்லா படிச்சு வர்ற ஒவ்வொரு மாணவர் பின்னாலையும் நல்ல ஒரு வழிகாட்டுதல் இருந்திருக்கும். இதாங்க உண்மை. ஓகே, நான் திருப்பி சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப வெளிப்படவே சொல்றேன். ஏன்னா என் கூட என்னோட ஈடுல படிச்ச என்னோட பெட்டரா இருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் அளவுக்கு அவங்களோட படிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. ஓகே, எனக்கு இருந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னோட வழிகாட்டுதல். எங்க அம்மா ஒரு ஆசிரியராக கூட இருந்து வழிகாட்டினாங்க. அதுக்குன்னு எல்லாரோட அப்பா அம்மாவும் டீச்சராக இருக்க முடியுங்களா? முடியாது. ரியாலிட்டி அதானே உண்மை. ஓகே, ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம இன்னைக்கு என் கண்ணு மணிக்கு இந்த 4 பேரு அவங்களோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வின்னிங் ஜெனரேஷன் போட்டிருக்காங்க. நானும் இப்போ தான் நோட் பண்ணுறேன். அந்த வின்னிங் ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷன் தலைமுறை அப்படின்னு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, அதாவது ஜெயிக்கக்கூடிய தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு கமிட்மெண்ட்டை உதவியை செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுக்குற அந்த வழிகாட்டுதலை பயன்படுத்திக்கங்க. கூட அப்பா அம்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, ஓகே, பெற்றோர்களே நீங்கள் நல்லா இது நோட் பண்ணிக்கங்க. இவங்க கொடுக்குற இந்த சேவையை எஸ்பிஎம் வரைக்கும், ஏன்னா அவங்க கொடுக்குற இந்த சேவை வந்து ஜஸ்ட் அவங்க மட்டும் கொடுக்கறது இல்லை, எஸ் அவங்க கூட சேர்ந்து நானும் கொடுக்குறேன்னு கமிட் பண்ணுறேன். ஓகே, பயன்படுத்திக்கங்க. கூட பக்கத்தில் அப்பா அம்மா இல்லை, பிள்ளைங்க தனியாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அப்பா அம்மாட்ட இந்த செஷன் முடிச்சுட்டு போய் தெரியப்படுத்துங்க. ரெக்கார்டிங் கொடுப்பீங்களா சிகு? அவங்களுக்கு கொடுப்பீங்களா? அப்பா அம்மாட்ட போட்டு தயவு செஞ்சு காட்டுங்க. நாளைக்கு தமிழ் நியூ இயர் டிவியில் நிறைய ஷோ ஓடும். அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் தான் ஷோலாம் இல்லை, எப்போ வேணால் யூடியூப்பில் தேடி பார்த்துக்கலாமே. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து இன்னைக்குள்ள செஷனை அப்பா அம்மாட்ட போட்டு காட்டுங்க. ஓகே, இதுக்கு முன்னுக்குள்ள தலைமுறை இந்த இந்த பாயிண்ட் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இதுக்கு முன்னுக்கு இந்த தலைமுறை வந்து படிக்காட்டியும் தப்பி தவறி ஜெயிச்சிட முடியும். இப்போ இருக்கிற தலைமுறை வந்து படிக்காட்டி வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ஆனால் ஏதாவது பண்ணி முண்டி அடிச்சு வந்துடலாம். ஆனால் உங்களோட தலைமுறை இன்னொல்லேருந்து 10லேருந்து 15 வருஷம் படிக்காட்டி வாழவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் போய் சேர்ந்துடும். அதுக்காக படிச்சே ஆகணும். ஸோ அதுக்காக சீரியஸாலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஏஜ் குரூப், இந்த ஜேர்னி சந்தோஷமாக படிங்க. ஓகே, கவலை இல்லாமல் படிங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான அந்த வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவோட சேர்ந்து, உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர்களோட சேர்ந்து, இப்போ வினிங் ஜெனரேஷனோட இந்த மென்டோஸும் ஓகே உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க. இதை வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கோங்க. அண்ட் இட்ஸ் அ குட் திங். சித்திரை புத்தாண்டுக்கு ஒரு நாள் முன்னுக்கு வர்ற ஒரு விஷயம். ஸோ புதிய துவக்கம், புதிய ஆரம்பம், புதிய நம்பிக்கை, இந்த விஷயங்களோட சேர்ந்து ஒரு புதிய வழிகாட்டுதலோட நம்பிக்கையா உங்களோட ஜேர்னியை கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வாரம்லாம் இப்போ நான் சொன்ன பேர்லாம் இருக்கீங்களா இல்லையா? மோனிஷா, தனுஷா, யாமினி, தர்வேஸ்வரா, பிரியாலினி, உத்திரகுமாரி, சாரி நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தீங்களா? தான் நீங்கள் டக்குன்னு ஸ்டூடெண்ட் நினச்சிட்டேன். ஓகே, ரம்ரிஷி, விசாகன், மோகனா. ஓகே, நான் ஏன் இவங்க பேர் மட்டும் படிக்கிறேன்னா மற்றவங்களாம் வீடியோ ஆன் பண்ணல. அடுத்த வாரம் வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்காரணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போங்க. வேர்ஸ்ட் கேஸ் என்னதான் நடந்தாலும் அந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் உங்களை மீட் பண்ணுறப்ப, ஓகே, ஒரு வாரத்தில் ஒரு நாள் கோவேந்திரன், ஓகே, மோகனா அவங்களோட ஐடி பேர், அந்த பையன் பேர் கோவேந்திரன். ஸோ ஒரு நாள் மீட் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் ரீஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் கொண்டு போகிற ஒரு வாய்ப்பாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் ஸ்பெஷல் செஷன்ஸும் ஸ்டூடெண்ட் மென்டரில் வந்து நடக்கும். அதாவது இப்போ நீங்கள் இன்ஜினியர் ஆக போகிறீங்களா, அதுக்கு உண்டான செஷன்ஸ். டாக்டராக போகிறீங்களா, அதுக்கு உண்டான செஷன்ஸ். ஓகே, அந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலும் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு நடத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன படிக்கணும், என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணணும், இதில் கவனம் செலுத்தணும், எந்த பாடத்தை எடுக்காட்டி பரவாயில்ல, இந்த பாடம் எனக்கு பிடிக்கல, புரியல, எடுக்காமல் இருந்தால் முடியுமா, அந்த விஷயங்கள் வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்களை கைட் பண்ணி கொண்டு போகும். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், சேர்ந்து முன்னேறினா தான் முன்னேற்றம். எதிர்கால தலைமுறை வந்து நல்லா இருக்கணும்னா முன்னேற்றம் சேர்ந்து இருக்கணும். இந்த வாரம் தனுஷா, யாமினி, தர்வேஷா தனியாக வந்து கலந்துக்கிட்டீங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் காதை பிடிச்சி திருகி அவங்களையும் கூட வந்து செஷனை ஜாயின் பண்ண வைக்கணும். சரியா? நான் மட்டும் படிக்கணும். இந்த சில பேர் சொல்லுவாங்க ஸ்கூலில் வந்து இந்த சீனனுக்குலாம் வந்து ஒரு ஹேபிட் இருக்கு, அவங்களோட நோட்ஸ் அவங்க மட்டும் வச்சுக்கணும், அவங்க மட்டும் படிக்கணும் அப்படின்னு. அது போய் தெரியுங்களா? அவங்க எல்லாமே ஊரோட கூடி வாழ்ற எல்லாமே ஒன்றா தான் படிக்கிறாங்க.
நம்ம பீப்புள்கிட்ட தான் சம்டைம்ஸ் அந்த ஹேபிட் இருக்கு. அந்த பழக்கம் மட்டும் வேணா, சேர்ந்து படிப்போம், சேர்ந்து முன்னேறுவோம். சரிங்களா? ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, வாய்ப்பு கண்டிப்பாக வந்து ஏற்படுத்திக்கிட்டு உங்களை வந்து மீட் பண்றேன். ஓகே? வெற்றி வணக்கம். பாய்.